முதலாவது ஒரு சிறு செய்தி கேட்க போகிறோம். குட் பிகினிங் அண்ட் பேட் எண்டிங். நல்ல ஒரு ஆரம்பம், குழப்பமான குறைவான ஒரு முடிவு. ரைட்? அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உற்சாகமாக இருக்கிறார்கள். எல்லாம் சுகமாய் போய் கொண்டு இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் பலிப்பதை போல் இருக்கிறது. அநேக விசுவாசிகள் அவளை சூழ்ந்து கொள்கிறார்கள். நாலாவட்டத்திலே உலகத்தை உலகமாய் சந்திக்கும் பொழுது, அவள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நிறைந்து வரும் பொழுது, அவளால் சாத்தானுடைய தாக்குதல்கள் அதிகமாக போகும் பொழுது, அவளால் எந்த ஸ்பீடில் ஆரம்பித்தாங்களோ அந்த ஸ்பீட்லேயே அவர்கள் முடிக்க போவது இல்லை. ரெண்டு காரியங்களையும் சொல்ல போகிறேன். கலாத்தியர் 5:7 Galatians chapter 5 and verse 7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? பவுல் சொல்றான், நல்லா தானே இப்போ ஆரம்பிச்சிங்க, நல்லா தானே ஓடினீங்க, எல்லாம் இல்லையோ அப்புறம் ஸ்டார்ட் சொன்னீங்க, இப்போ எல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்களே, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ரைட்? இதுக்கு எரேமியா ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது எரேமியாவை கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை கூட்டிக் கொண்டு ஒரு குயவன் வணைந்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு கூட்டி செல்லுகிறார். அந்த இடத்துல அவர் கூட்டி சென்றுட்டு, நான் செய்யறதெல்லாம் பாருன்னு சொல்றாரு. அவர் வணைந்து கொண்டிருந்ததான ஒரு பானை கெட்டு போயிட்டு அப்படிதான் தூக்கி போட்டுட்டு புதிய பானையாக வேறு இதை வணைகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு என்ன பற்றி நினைக்கிற? குட் சார், இது நல்லா தான் பண்ணியிருக்கீங்கன்னு பரிசுத்தர் சொல்லுகிறார். இல்லை, இஸ்ரவேல் புத்திரரே இந்த மாதிரி ஒரு நல்ல பாத்திரமாக அவளை வணைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை என்று சொன்னார். நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு உங்களை தாக்குகிறான். உங்கள் வாழ்க்கையிலே தோல்விகள் வருகிறது, பின்மாற்றங்கள் வருகிறது. இயேசுவை நேசிக்கிற காரியங்களை செய்ய முடியவில்லை. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கும் இயேசுக்கும் ஒரு நடுவாக ஒரு கேப் வந்துட்டேன்னா, நீங்கள் அது வரைக்கும் 70 மார்க் வாங்கியிருக்கலாம். யூ கம் டு ஸ்கொயர் ஜீரோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். 70லேருந்து 5 போயிருக்கோம் பிரதர், இப்போ 65லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லாதீங்க. தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். ஆண்டவர் பாதி மேலே வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணைஞ்சு முடிச்சிருவாரு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, தூக்கி போட்டார். வேறு பாத்திரமாக தான் வணையணும். உன் வாழ்க்கையில் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னால் உன் வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியங்கள் சரியாக இருந்தால், நான் அந்த காலையில் நல்லா ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், இதெல்லாம் பண்ணேன், ஒன்றுமே இல்லை இன்றைக்கு. காரணம், உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை புதிதாக என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால் தான் உன் வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே தாக்கங்கள் இருக்கிறது. சரி, தேவன் படைத்த நல்ல இருதயம் நொறுங்கி இருக்கிறதுக்கு காரணம் நீதான். நல்லா கேளுங்க. தேவன் உன்னை எதற்காக படைத்தாரோ அதாக நீ மாறாவிட்டால் உன் இலக்கை அடைய முடியாது. ஆண்டவர் இவன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சானா அதாக இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. ரைட்? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு ஆரம்பம் இல்லை, ஒரு ஸ்டடியான வேணும். இதுக்கு தான் தாவீது ராஜா சொல்லுகிறான், எனக்கு நிலைவரமான ஒரு ஆவியை தாரும் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிங்களை பாருங்க, கேட்டு பாருங்களேன். எல்லாம் இந்த இசிசி மாதிரி இருக்கும். இப்படி போவாங்க, அப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கும். அது நின்றுச்சுன்னா கோடு போட்டுரும். அப்புறம் அது போடக்கூடாது இல்லையா? அது ரொம்ப முக்கியமான காரியம். உனக்கு என்ன காரணம்? ரைட்? தேவனை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஏதாவது அதிகமாக நேசிச்சினா, that is the first downfall. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நீ ஏதாவது அதிகமாக நேசித்தால், உன்னுடைய நேரங்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் நீ பாரு, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கின்ற காரியம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, God would have prepared a architectural design. இப்போ இந்த வீட்டுக்கு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய பேலஸ்ன்னு வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கோங்க. ரைட்? அப்போ இதை நான் இதே மாதிரி ஒரு பில்டிங் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃப்ரிக்காவில் கட்டணுன்னா, இந்த பில்டிங்கை நான் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இன்ஜினியர் ஒரு ஆர்கிடெக்ட் போட்டு கொடுத்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், அதே மாதிரி கட்டிடுவார். ஆண்டவர் உனக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஆர்கிடெக்சரல் டிசைனை நீ மாற்றி அதன்படி நீ கட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் டவுன்ஃபால் வந்துடும். ரைட்? 2 காரியங்கள் பார்த்துக்கணும். மூன்றாவது, உன் வாழ்க்கையிலே வாட் எவர் நீ ஆண்டவர்கிட்ட போகும்போது ஃபுல் சரண்டரோட போ. ஆண்டவர் என்ன நினைக்கிறா அதாயிரு. நிபந்தனை போடாத, எடுத்தவனே நிபந்தனை போடாத, என்னை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, அப்படியே நான் காலில் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லாத. அது நிறைய பேருக்கு இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்
ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிரதர், அதுக்கப்புறம் என்ன பிரதர், அதுக்கப்புறம் நீ சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நானும் என் வீட்டாரும் வீட்டை செய்திருப்போம், இப்போ எப்படி பிரதர் அப்படின்னு இல்லை. ரைட், இருக்கட்டும். மூணாவது, அடுத்தது கடைசியாக, மனம் பதறி எதுவும் பேசாத, இஷ்டத்துக்கு எதாவது பேசாத. ஆண்டவர் சரியில்லையா, அந்த ஓரக்கண்ணில் பார்க்குறாரு, இன்னொரு கையில் வேற மாதிரி பார்க்குறாரு. எல்லாமே அங்கே கஷ்டப்படுறாங்க நாட்டில், நான் மட்டும்தான் அங்கே கஷ்டப்படுறேன். வேண்டாம். ரைட், அதெல்லாம் உன்னுடைய மார்க்குகளை குறையும். ரைட், ரொம்ப முக்கியமான காரியம். உன் வாழ்க்கையிலே உலகத்திலே நீ வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? Jesus came into this world to establish God's kingdom. If you are not cooperating with Jesus to establish His kingdom, you are cheating God. நல்லா தெரிஞ்சுக்கோ, இதில் ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. உனக்கு அவ்வளோ வேலையாக இருந்து நோ. ரைட், லைஃப் has got several seasons. ரைட், ஏஜ் 1லேருந்து 15 வரைக்கும் நோ சீசன். ரைட், ஏன்னா they cannot reason. சின்ன பிள்ளைங்களுக்கு இது இல்லை. ஏஜ் 15 to 30 மார்னிங் சீசன். ஏஜ் 30 to 40 ஆஃப்டர்நூன் சீசன். ஏஜ் 45 to 55 ஈவினிங் சீசன். ஏஜ் 55 to 65 twilight zone. ஏஜ் 65 to 70 night. Right? Time is a unit of measurement of your spiritual destiny. ரைட், ஒரு வாட்டி எனக்கு 60 வயசு இருக்கும் போது ட்வைலைட் ஜோன்னு கேட்டது. நான் நினச்சிட்டேன், இனிமேல் தான் நமக்கு ட்வைலைட் ஜோன்றது நான் டான்னு நினச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், டிக்ஷனரி பார்த்தாக்கா ட்வைலைட் ஜோன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். அடடா, அண்ணா சொல்லிட்டாரு முடிய போகுதுன்னு. நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் 50-55 வரைக்கும் நீ கட்டி முறிச்சு பெரிய ஆத்மாக்கள் எல்லாம் சேர்த்துருந்தா தானே நீ போகிற சமயத்தில் லீகாசி விட்டுட்டு போவ. உனக்கு ஒன்றுமே இல்லைன்னா பானையில் இருந்தால் தானேங்க அகப்பையில் வரும். சும்மா நோண்டிட்டு இருந்தா இப்படி வராது. நீ கண்களை மூடும் பொழுது உன்னுடைய பேட்டான் வாங்குறதுக்கு யாராவது இருக்கணும். இட்ஸ் அ ரிலே ரேஸ். உன் பையனோ உன் பொண்ணோ உன் மருமகனோ யாருக்கிட்டையாவது நீ அது சொல்லணும். நீ கஷ்டப்பட்டு ஓடி 100 மீட்டர்ஸ் ஓடிட்ட, அதுக்கு அடுத்த 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு எல்லா ரிலே ரேஸ்லையும் ஒருத்தன் பிடிச்சின்னு ஓடுறான். அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அப்படி நின்றுட்டு ஸ்டாச்சு, அவ்வளோதான், நின்றுட வேண்டியதான். சிந்திச்சு செயல்படுங்க. ஏஜ் போயிட்டே இருக்குது. ரைட், நீ சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் விட்டு நேரம் சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்னார், நேற்று ஒன்றுமே பண்ணல, பார்த்தா சும்மா படுத்துருந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் சும்மா படுத்திருந்தா கூட 2 காரியம். ஒன்று, உங்கள் ஹார்ட் அடிச்சிட்டு இருக்குது. ரெண்டாவது, உங்கள் வயசில் ஒரு நாள் போயிடுச்சுன்னு அப்படின்றாரு. உன் வாழ்க்கையில் பேக் ஸ்லைடிங், ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யலை. யூ ஆர் நாட் எஸ்டாப்ளிஷிங் காட்ஸ் கிங்டம். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா, they would have done great things for the Lord. Right? சரி, Peter had a good boat. Yeah. Peter had a good boat. He had a good net. He had technology. He spent a lot of time, but he never caught any fish. That's because he never wanted Jesus to intervene in his life. He went for fishing without Jesus. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேதருக்கு நல்ல போட் இருந்தது, டெக்னாலஜிலாம் தெரியும், அவனுக்கு நல்ல நெட் இருந்தது, இரவெல்லாம் பிடிச்சான். ஆனால் ஒரு மீன் கூட பிடிக்கல. ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாரு? வானமும் பூமியும் ஆண்டவருடையது. அந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கணும்னா ஆண்டவர் தான் கொடுத்தா தான் உனக்கு வரும். Without knowing this, if you want to do and catch fish, it is like eating pizza with a chopstick. Right? உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அப்சல்யூட்லி சரி. இப்போ நான் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறாங்க, டாக்டருங்கிட்ட போனாங்கன்னாக்கா பக்குவமாக போகிறான். ஆமாம் இல்லையா? ஒரு மாத்திரை கொடுத்தா, ஓ டாக்டர்மா நல்ல மாத்திரை கொடுத்துருக்காங்க, டாக்டர் இதை நான் காலையில் சாப்பிடணும், மதியில் சாப்பிடணும், 2 வேளையும் சாப்பிடணும். ரைட். அடுத்தது, நான் இதை வாயில் போட்டு தண்ணி குடிக்கணுமா இல்லைன்னா வேண்டாமா அப்படி கேட்பான். இல்லை தண்ணி குடிக்கணும் நீங்கள். அடுத்தது கேட்பாங்க, சுத்தண்ணியா ஆறுன தண்ணியா சார். ரைட். இவ்வளோ கேட்குறாங்க, உயிர் மேலே அவ்வளோ பயம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப
காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, யோசுவாட்ட சொல்கிறாரு, என்னுடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படியே செய்தினா என்ன சொல்கிறாரு, ஆசீர்வாதம் உன்னை தேடி வர வேண்டியான்றா. ப்ராஸ்பெரிட்டி வில் கம் டு யூ. நீங்கள் வாசித்து பாருங்கள், யோசுவா 1:8 வாசித்து பாருங்கள். ரைட், சரி, நம்ம செய்திக்குள்ளாக கணச்சல போகிறோம். இப்போ இவ்வளோ வரைக்கும் சொன்னது என்ன பிரதர்னு கேட்காதீங்க, அது சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ரைட், ஆண்டவர் நீ அதை பிளாக் ஸ்லைட் பண்ணிட்டனால உன்னை தட்டி கழிச்சிட மாட்டார். ரைட், அவர் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கிருபை உள்ளவர்னு நிரூபிக்குதான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பாருங்கள், ஹி வாஸ் லைக் அ ஃபயர். ரைட், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் பயந்தாங்க. ரைட், வாழ்வா சாவான்னு எல்லாம் இருந்தாங்க. ஈவன் ஒரு ஆசாரியன் ஒரு நாள் உள்ளே போனோன்னா கூட அவங்க காலெல்லாம் கட்டி அனுப்புவாங்க, அங்கேயே செத்துட்டான், என்ன பண்ணுறது? ரைட், ஆண்டவர் கிவ் அ செகண்ட் சான்ஸ். ஷுவலி யோனான்ற ஒரு மனுஷன் தான் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த யோனா வந்து ஒரு அரண்மனையில் இருந்தான். 2 ராஜாக்கள் 14:25 எழுதி வீட்டில் போய் பாருங்கள், இவங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் இல்லையா? யூ ஷுட் நாட் திங்க் தட் he jumped from some place. and அப்போ அந்த அரண்மனையில் இருந்தால் அவங்க ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னால் அதெல்லாம் நிறைவேறிடுச்சு. ஸோ நல்லா அவனை கவனிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்து ராஜாங்கள்லாம், ஈவன் சாலமோன் தாவீதெல்லாம் கூட சம்மருக்கு ஒரு பேலஸ் வச்சுருந்தான், விண்டருக்கு ஒரு பேலஸ் வச்சுருந்தான். ரைட், அப்போது இவன் வந்து அங்கே இருந்தான். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், எழுந்துச்சு நீ போடான்னு. ஒன்று அவருக்கு பிடிக்கல. அவன் போன இடம் தர்ஷீஸ்ன்றது இப்போ இன்றைக்கி ஸ்பெயினுக்கு போனான். ரொம்ப செலூப்ரியஸ் கிளைமேட்டாக இருக்குமே, நாங்கள் போனால் மாட்டிக்கிட்டான். சரி, எல்லாம் கன்ஃபியூஷன் ஆச்சு, முடிஞ்சிட்டான்ல. வேறு என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் யோனாவுக்கு உண்டாகி, உன் வாழ்க்கையில் ஒருவேளை நீ நல்லா ஆரம்பித்த, யூ ஸ்லம்ப் டவுன், still God has got a calling on you. அவனை நம்புறாரு, அதுக்கு தான் அவனை உருவாக்கியிருப்பார். யோனா 100 வருஷம் பிரசங்கிச்சாங்க, ஒரு ஆத்மா அவனால் பிடிக்க முடியலங்க. இவன் அவன் வந்து இந்த 40 நாள் இங்கே அங்கே நடந்துட்டு அவன் வந்து 1,20,000 பேரை ரட்சித்திருக்காங்க. ஸோ he must be really eloquent, ரைட்? அதுக்கு தான் உருவாக்கியிருப்பார். அப்புறம் நான் போக மாட்டேன்னா எப்படி? ஒரு சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு இந்த பேம்பரிங் அண்ட் டேம்பரிங்னு சொல்லி உன்னை வளர்த்துருக்காரு. உனக்கு எல்லா இதுவும் வந்த உடனே ஜீசஸ் வேற ஆள் அனுப்புங்க. ஐ எம் நாட் ஐ எம் சிட்டிங் இன் அ பேலஸ். நோ, இதுக்கு கான்ட்ரரியா இன்னொரு ஆள் இருந்தாங்க, அவன் பேர் ஏசாயா. ஹி வாஸ் ஆல்சோ இன் த பேலஸ். அவன் ஒரு நாள் இந்த ராஜா செத்து போயிட்டான். அவன் பையன் வந்து சொல்லிட்டான், இந்த ஆளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காதுன்னு. நேராக ஆலயத்துக்கு போனான். அவன் என்ன சொல்லி போனான், ஆண்டவர்கிட்ட பேசணும்னு சொன்னான். அந்த இடத்துல ஆண்டவர் தரிசிச்சான். கடைசியில் ஆண்டவர் கேட்குறாரு, என்னுடைய காரியமாக யார் போவா? என்ன யார் போமா ஆண்டவரே? ஒரு அல்லையா சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிடாத. God will give a second chance. பட் அதுலேயாவது நீ உண்மையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ நீங்கள் 2வது வேலை கொடுத்துருக்கீங்க ஜீசஸ், அதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கண்டக்டில் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ரைட், ஸோ இதுதான் நம்பர் 1. இதில் என்ன நான் சிந்திக்க வேண்டியவே, உன் வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து ஹேசல் ஃப்ரீயாக எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லாத. இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல ஆண்டவரே, ஹேசல் ஃப்ரீயாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி டு ஆஸ்க் காட். ரைட், யூ கனாட். ஏன்னா அவர் வந்து கிரியேட்டர், நீ கிரியேஷன் தான். நீ வந்து கிரியேஷன் வந்து கிரியேட்டரை பார்த்து ஏன் அப்படி செய்தேன்னு கேட்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்கிறேன் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து உன்னை உருவாக்கி இவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. அப்போ இவர் செய்கிற ஒரு காரியத்தை நீ செய்ய மாட்டியா? நோ, தட்ஸ் நாட் த வே. ரைட், அப்போது இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். அப்போது இதை வந்து அவன் செய்யாத போது அவன் வாழ்க்கையில் என்ன வந்ததுன்னா, புயல் வந்தது. சில வேளைகளிலே ஆண்டவர் ஒன்று உருவாக்கி இது பண்ணால் அதை நீ பல்ஸ் பார்க்கலன்னா ஸ்க்ரூ பண்ணுவார். மென்டலி வில் கெட் ஸ்க்ரூடு. என்ன செய்கிறேன்னு தெரியாது போயிடுவேன். ஆண்டவருக்கு நீ முகம் ஒழுங்கு ஒப்புக்கூட எல்லாம் ஒரே நிமிஷத்தில் சரியாக போயிடும். இல்லை, ஐ எம் நாட் ட்ரைங் டு த்ரெட்டன் யூ. என்னங்க அவங்க பாருங்கள், அவன் போய் இவன் வந்து எங்கேயோ போவன்னு கீழே படுத்து தூங்கினாங்க. கூட வந்தவன் அத்தனை பேருக்கும் லாஸுங்க. அவன் எடுத்துன்னு வந்த அரிசி பருப்பெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க. அப்போ நம்மளுடைய கப்பலில் கூட பார்க்கணும், யாராவது யோனா தூங்கி நிற்கிறாங்களோ ஜாகிரதையாக பாரியாங்க. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், பைபிளில் நிறையா பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆண்டவர் எந்த இடத்துல ஒன்று வைக்க சொன்னாரோ அந்த இடத்துல இல்லை.
ரைட், அது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் எல்லாரும் நட்சத்திரங்கள். வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே சிலர் இருந்தார்கள், அவர்கள் மார்க்கம் தப்பி ஓடுகிற நட்சத்திரங்கள், அவர்களுக்கு என்று காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. முதலாவது ஆதாம். ஆண்டவர் வந்தார், அவருக்கு தெரியாதா எங்கே இருக்கிறான்னு, ஒழிஞ்சுட்டு இருக்கிறான், பரிதாபமா. ரைட், அப்போது கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்க நீ? இங்கே தான் ஆண்டவர் இருக்கேன்னா அப்படின்றான். அவன் சொல்கிறான், பயமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு. ஏன் பயமாகற? இல்லை நிர்வாணி. யார் சொன்னது நிர்வாணி? 2 பேர் தானேங்க, ஒன்று இவர் சொல்லிக்கணும், இல்லை சாத்தான் சொல்லியிருக்கணும். அவனே எனக்கு கெஸ் பண்ணியிருப்பானா, இன்டெலிஜென்ட் கெஸ்ஸா? இல்லை, கேட்குறாரு. 2வது பாருங்கள், ஆபிரகாமே நீ போயான்னு சொன்னீங்கன்னா எழுத்துக்கு போயிட்டு ஒய்ஃபை எடுத்து தூக்கின்னு போயிட்டாங்க. இவன் பாருங்க, இவன் பெரிய விசுவாசத்தை வைப்பேன். அவன் வந்து கசின் தான், இருந்தாலும் கசின்னு நினச்சிக்கின்னு அவன் தூக்கி போட்டான். கொஞ்ச நாளில் சாவடிச்சிருப்பான் அவளை, இல்லையா காலி பண்ணியிருப்பான். ஆண்டவர் தான் கிருபையாக காத்தார். உன் வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவர் உன்னோட இடத்துல இருந்து எனக்கு பணி செய்யணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நீ போகிறேன்னு சொன்னீங்கன்னா, ரைட், தட்ஸ் அ டூம் ஸ்டே. அடுத்தது பாருங்கள், சிம்சோன். ரைட், தெலீலாள் மடத்தில் போய் படுத்தான், கண்ணை பிடிக்கிட்டானுங்க அவனை. சில பேர்லாம் பாருங்களேன், எது செய்ய வேண்டான்னு சொல்கிறானோ அந்த முதல்ல செய்வான். ஆமாம், எங்கள் ஆஃபீஸில் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஹாலில் ஒரு பீரோ இருந்தது. அந்த பீரோவுக்கு இவங்களாம் சேர்ந்து பெயிண்ட் அடிக்கணும்னு பெயிண்ட் அடிச்சோம். உடனே ஒரு அட்டெண்டர் சொன்னால், ரொம்ப அவன் வேலை செய்கிற மாதிரி காட்டுறதுக்கு. அவன் இல்லை, காலையிலேருந்தே இல்லை, அவன் என்னை வந்து காலையிலேருந்து இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு அந்த பேப்பர் அது எழுதி ஒட்டிடலான்னு சொன்னான். என்னென்னா பெயிண்ட் அடித்திருக்கு. நான் சொன்னேன், அது எழுதி அது மாதிரி ஒட்டாத, ஒட்டினா எல்லாம் வரான்னு தொட்டு பார்ப்பான்னு. அவனுக்கு புரியல என்னென்னு, ஒட்டிட்டு போயிட்டான். வரவன் தான் வராங்க, வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கா? ஆமாம், போகிறான். சைக்காலஜிங்க அது. ஏங்க இது தெரியுது, எழுதி வேறு ஒட்டிருக்கோம்ல. அந்த கிட்ட வந்து இந்த நான் வந்து ஒரு நாள் பீச்சில் வந்து இந்த மேலே லான் இருக்குல்ல, அதில் வந்து நான் உட்காந்துருந்தேன். அப்போ அங்கே ஒரு கார்டினர் வந்தான், ரொம்ப நல்ல பையன். அப்போ அங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்கான், பூக்களை கிள்ளாதீர்னு. ரைட், ஒருத்தன் வந்தாங்க. என்ன, நானாவது ஒரு நாள் இருந்த சொல்லி எடுத்துன்னு போகலான்னு கல்வாழை யோசிச்சுக்கிறேன். அவன் வந்தான், அவன் நேராக பூக்களை கிள்ளாதின்னு பார்த்துட்டு அந்த செடியே எடுத்துகிட்டு போயிட்டான். ஆட இதான் நம்ம செய்யணும் போல் இருக்குதுன்னு நினச்சேன். இன்னொருத்தன் வந்தான், நான் உட்காந்ததுக்குள்ளே அதில் இன்னொரு போர்டு வச்சுருக்கான், சைக்கிள் இங்கே நிறுத்தாதேன்னு படுக்க வச்சுட்டான். என்னடா டே, அதாவது இவன் தோட்டக்காரன்னு சொல்லுவான், நிறுத்த தானே கூடாதுன்னு, நான் படுக்க தானே வச்சுருக்கேன். அப்புறம் என்ன, அப்போ சாலமன் போய் இவன் போய் மாட்டிக்கிட்டான், சிம்சோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகும் பொழுது தாவீது என்ன பண்ணா, மேலே உப்பரிக்கையில் ஏறி லாஸ்ட் இஸ் காலிங். பேலேயாமை குறித்து என்ன சொல்லு தெரியுமா? அந்த தீர்க்கதரிசியாக இருந்தவன் வஞ்சகத்தின் கூலிக்கு விரைந்தோடி என்ன குறி சொல்லுகிறனாய் மரித்தான். யூதா புத்தகத்தில் இருக்கு ஜூட். நீங்கள் படிச்சு பாருங்கள், ஜூட் இன்னும் 2-3 சாப்டர் எழுதியிருக்கலாம் போல இருக்குது, நல்லா எழுதியிருக்கிறாரு. ரைட், இப்போ இவனை கொடுத்து என்ன சொல்லியிருக்கு? யூதாஸை கொடுத்து, உங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டு உங்கள் மத்தியிலே சீஷனாய் இருந்த யூதாஸ் வஞ்சகத்தின் கூலிக்கு விரைந்தோடி தற்கொலை செய்து செத்து போட்டான் இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ இவர், அதோட பெரியவர் இவர் நம்ம பேதுரு. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இவன் தூரத்தில் பின் சென்றான். எல்லாம் ஈக்குவல் தான், ஒரே மாதிரி தான், ஃபெயில் மாதிரி தானே இல்லையா? சரி, அப்போது இன்னொரு காரியம் பார்க்க போகிறேன். அதில் என்னென்னா, எலியான்றவன் ஆண்டவர் அவனை அதிகமாக நேசிச்சார், நல்ல மனுஷனாக இருந்திருக்கணும். பட் நம்மளுக்கு அவர் ரோல் மாடல் இல்லை. நான் அன்றைக்கி சொன்னேன், ஈ வெண்ட் டவுன் ஃபார் டிப்ரெஷன். அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து தனியாக போய் படுத்துட்டு என்னமோ பெணாத்துறான், ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துருங்க இல்லையா? ஆண்டவர் அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து தண்ணி கொடுத்து தூங்க வச்சார். உன் வாழ்க்கையில் எப்போவுமே டிப்ரெஷனில் இருக்கும்போது எந்த காரியம் பேசாத, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவனுக்கு வேண்டியது டிப்ரெஷன். நான் என்னோடய புக்கில் கூட எழுதியிருக்கேன். அவனுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? 1 சாப்பாடு, 2வது தண்ணி, 2வது தூக்கம். 3 இருந்ததுன்னா தெளிஞ்சு எழுதுமா, அப்புறம் ஒன்று அவனே பேச நிறுத்திடுவான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம், நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம். இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை மறிச்சா நல்லது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவான். சில பேர்லாம் பாருங்கள், எடுத்துக்கிட்டாலும் சொல்லுவாங்க நான் செத்து போயிடுறாங்க, ஆனால் போக மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஆள் ஓடினான், தற்கொலை பண்ண. என்னடா ஓடுற தற்கொலை பண்ணி போகிறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் ஃப்ரெண்டு பார்த்து போடா, அங்கே முதல்ல இருக்குன்னு போயிட்டு வந்து திரும்பி வந்துட்டான்.
என்ன திரும்ப வந்துட்டேன், என்ன முதல்ல இருக்கன்றி எங்கே பண்ண என்ன ஸ்விம் பண்ணியா பிடிப்பா? இல்லை, அது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொன்னதே சொல்லின்னு இருப்பாங்க, ரைட்? அப்போது சில பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்க, இவனை செல்ல வேண்டிய தூரம் அதிகம் சொன்னால் சில பேர் தேவையில்லாத போயிட்டான். ஆகாரு அவங்களுடைய நாச்சியார்ட்ட சண்டை போட்டான். சண்டை போட்டு ஒரு நாள் முதல் வாட்டி வந்து சொல்லாத ஓடி போயிட்டான். அது வந்து அலைச்சல்கள், தேவையில்லாத அலைச்சல்கள். ஐயோ போன ஆண்டவர் பார்த்து இவனுடைய ஜெபத்தை கேட்டு கொண்டு வந்தார். அவங்க தேவையில்லாத இவனை சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம், ஊழியத்துக்கு சொன்னார். இவன் ஒன்றுமே இல்லை, போயிட்டு வந்துட்டான். ஏன் கோமேர் அப்படிதான் வாரம் ஆனால் போயிட்டு இருந்தான். இளையகுமாரன் ஒரு நாள் எல்லாத்தையும் சுட்டின்னு போயிட்டான். அவன் அங்கேயே இருந்திருந்தானா அவனுக்கு எல்லாமே பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவன் 2 பையன்தான், அவன் பார்த்து கொடுத்துருக்கலாம். அப்போது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து உனக்கு தூரமாக நீ போகணுப்பா சொன்னால் அது ஊழியம். அது போ, நீயே தனியாக ஒரு இடத்துல போயிட்டு ஆண்டவருக்காக நான் போகிறேன்னு சொல்லாத. ஸோ யூ ஆர் சாக்ரிஃபைசிங் சம்திங் ஃபார் தி லார்ட், ரைட்? அடுத்தது பாருங்கள், ஏன் இந்த எலியா சோர்ந்து போனான் தெரியுமா? அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று, ஏசபேலுடைய கரத்தில் தன்னுடைய வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி பயந்தான். ஆக்சுவலி இட்ஸ் நாட், ஹி நோஸ் தட், ரைட்? இல்லையா? அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், நாளைக்கு வந்து உன் தலை இருக்கிற இடத்துல தலை இருக்காது. அதான் சொல்லியிருக்காவா, லெட்டர் கொடுக்குறா. ஆக்சுவலாக அவள் வந்து இவனை கொல்லணுன்னா கத்தி கொடுத்து அமைச்சிருப்பான், ரைட்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்படியே அவன் சாந்து பயந்துட்டு நான் ஓடலன்னு சொன்னான்னா அவன் நேராக ஜேசபெல்ட்ட போனால் அவளே காலி பண்ணிருப்பான். இவன் எங்கேயோ ஒரு இடத்துல பிரயாணம் போயிட்டு மாட்டிக்கிட்டான்னு பாருங்கள். அப்போது அவனுடைய ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சாதகமாக கூட இந்த வேலைக்காரனை நீட்டிட்டான். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபார் டிப்ரெஷன். டிப்ரெஷனில் மாட்டினவெல்லாம் என்ன பண்ணுவான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவான். அவன் வீட்டில் பார்த்தா அது மூலையில் போய் அப்படியே உட்காந்துருப்பான். கோழி கொஞ்சம் சிக் பேர்ட் மாதிரி, இந்த நோவு கோழின்னு வாங்கல, அது மூலையில் போய் அப்படியே இந்த கூண்டில் நிற்கும், அந்த மாதிரி நிற்பாங்க. கேஸு நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குறாரு. எஸ்ரேலில் 14 மைல் ஓடினான், நடந்தான், உட்கார்ந்தான், படுத்தான், தூங்கிட்டான். பேக் ஸ்லைடிங் ஒரே நாளில் வராது, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ரைட்? ஏவாள் பார்த்தாள், கண்டாள், எடுத்தாள், இச்சித்தாள், கடித்தாள், சாப்பிட்டாள், வீட்டுக்காரர் கொடுத்துட்டாள், ரைட்? அதெல்லாம் ஸ்டெப்ஸில் வருது. ஸ்டெப்ஸில் போய் மாட்டினாரு. அடுத்தது, எப்போ பார்த்தாலும் முற்போக்கா சொல்கிறான், என் தேவன் என்ன அக்கினி கொண்டாடுவாரா, என் தேவன் ஆண்டவரை நீங்கள் தான் தேவனை நிரூபித்துங்க சொன்னவன் இங்கே வந்தவொடனே நெகட்டிவாக பேசுகிறான், ரைட்? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் செத்து போகிறேன்றான். ஏன் அவர் ஊழியக்காரன், நீ மேலேருந்து பாகாலுக்கும் இதுக்கு அவ்வளோ பெரிய இது பண்ணுற, உன் லைஃப் அவ்வளோ சீப்பான். ஆண்டவர் உன்னை வணைஞ்சிருக்காரு, பேர் சொல்லி அழிச்சிருக்காரு, உன்னை காப்பாற்றிருக்காரு, உனக்கு ப்ரொமோஷனை கொடுத்துருக்காரு, காசை கொடுத்துருக்காரு, பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு, கணவனை கொடுத்துருக்காரு. நான் சாவுறேன்னா இல்லை, ரைட்? இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒன்றுமே இல்லாத சாவலன்றான். ராகேல்னு ஒருத்தர் தான் பாருங்கள், அந்த அந்த ஆள் வந்து அதிகமாக ராகேலை தான் நேசிச்சிருக்கான். ஆனால் என்னமோ தெரில, ராகேலுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, ரைட்? ஏன்னா குழந்தை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் நிற்கிறா, பிள்ளை கொடும் அப்படின்றா. ஒரு நாள் போனால் பிள்ளை கொடும் இல்லான்னு சாவுறேன்னு, ரைட்? சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் வந்தால் சொல்லிட்டுருப்பாங்க, சொன்னதே சொல்லிட்டுருப்பாங்க. ஒரு ஆள் போனா, வாலிபன், ரொம்ப நான் 6 மாதம் ஆச்சு. ஒரு நாள் காலையில் புரோக்கர்கிட்ட போனானா, போய் சொன்னானா, நான் சொன்னேன் இல்லையா, என்னையா இந்த பொண்ணை பார்த்து கட்டியிருக்க, எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான்னு. அவன் சொன்னானா, நீ வந்து கிளி மாறி வேணும்னு கேட்டல, அது சொல்லின்னு இருக்க தான் சொல்லிகிட்டே இருக்கான். நேற்று ஒருத்தவன் தான், நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம்ப்பா. நேற்று ஒருத்தவன் தான், அவன் சொல்கிறான், எங்கள் ஹஸ்பண்ட் என்னுடைய ஒய்ஃப் என்னை மூஞ்சில் குத்துறான்னு. நான் சொன்னேன், நீ வந்து குத்து உலக மாதிரி கேட்டல, அவள் குத்துவா போ அப்படின்னு நான் சொல்லிட்டாரு. இந்த ராகையில் வந்து என்ன பண்ணா பாருங்க, அவனுக்கு புரியுது இப்போ தான். சரி, அடுத்தது ஏசா, ரைட்? ஏசா என்ன பண்ணா, அவனுக்கு சேஷ்டபுத்திரா பாகம்னா அதோடைய அவன் நினச்சா ஆடு மாடு நினச்சிட்டான். அதில் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அது தெரில இல்லையா? நியூ டெஸ்டமெண்ட்டில் சேஷ்டபுத்திர பாகம்ன்றது இல்லை, அது ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். அது இன்னொன்று நான் சொல்கிறேன். அடுத்தது பெரிய யாக்கோபுங்க,
அவன் என்ன சொல்கிறான், யோசேப்பு போயிட்டான உடனே எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்களாம். அவன் சொன்னான், என்னுடைய நரைமறை பாதாளத்தில் இறங்க வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன்றான். யோனாவை கேட்குறாரு, ஏன்பா இங்கே வந்து கோச்சின்னு இருக்கிற, வெயில் உஷ்ணமாக அடிக்குதா உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் மரண பறந்தும் சாவது நல்லதுன்னு. ரைட். அப்போ உன் வாழ்க்கையில் வந்து நீ பேக் சைடுக்கு காரணம்லாம் என்னென்னு சொல்லிட்டுருக்கேன். யோசித்து பாருங்க, ஏதாவது உனக்கு டிக் ஆகுதானே. ரைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவிலெலாம் பாருங்கள், சில புக்கில் பாருங்கள், 10 பாயிண்ட் கொடுப்பான் டிப்ரெஷனில். இதில் வந்து 7 இருந்ததுன்னா நீ பாஸு, 3 இருந்ததுன்னா ஃபெயிலு. நீங்கள் டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இதில் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு. ரைட். அடுத்தது பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. முதலாவதாக, நீ மரித்தோர் எடுத்து எழுந்துரு. ரைட். அவன் என்ன பண்ணுறான், எழுந்துருப்பா, எழுந்து நீ போ, இது இன்னும் ஊழியம் இருக்கு என்று சொல்லுகிறான். கடைசியில் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. நமக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? பிலிப். இப்போ வாஸ்தார் இல்லையா, நல்ல தீர்க்க நல்ல ஒரு சீடன். முதல்ல அவர் கூப்பிட்டாரு, ஒன்றுமே சொல்லலை, வந்துட்டான். பின்னால் அடுத்த நாள் ஒரு எவாஞ்சலிசம் பண்ணி நாத்தான் வேலை கூப்பிட்டு வந்துட்டான். இவன் பெரிய ஊழியம் செய்கிறான், பெரிய மூணு நாள் கன்வென்ஷனு. இந்த எத்தியோப்பியாவில் இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான். ரைட். வந்துட்டு திரும்பி போகிறான். ஆண்டவர் வந்து நிறைய அற்புதம் நடந்துன்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், ஏப்பா எழுந்து நீ வனாந்திரசியாக ஓடுன்றாரு. நான் தான் சொல்லியிருப்பேன், 3 நாள் நான் வந்து எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்திருக்கேன், ஒன்றுமே செய்யாத எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, நான் எங்கே போய் வனாத்தில், அவன் வந்து ரதத்தில் போகிறானே, அவன் சொல்லலை, ஓடி போயிட்டான். கூட ஏறினான். ஒரு ஆளுக்கு வந்து சத்தியம் பண்ணான், வந்து ஆத்மாவை ஆதாயம் பட்டுட்டான். வரும்போது நீ அப்படியே நடந்து போடான்னு சொல்லலை, அவனை எடுத்துன்னு போய் ஊரிலேயே கொண்டாந்து விட்டு போயிட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்கள். ரைட். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆள் எனக்கு வேணும், எனக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு கேட்க இருக்காங்க. நீ நினைக்கிற எனக்கு வந்து ஒரு 1000 பேர் கொடுத்துட்டு ஏதாவது ஊழியம் தான் சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு. ரைட். இப்போ நான் முந்தி மாதிரி பேச முடியாதுங்க. 20-30 பேர் ஊழியம் செய்கிறீங்க, ஒரு ஆள் போயிட்டு எங்கேயோ போய் என்னமோ பண்ணுறீங்க. சில பேர் செய்யறதுனால எல்லாருமே ஆண்டவர், நீ சொல்கிறேன், நான் எப்போவுமே சொல்லுவேன், பெரிய ஊழியக்காரங்க நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம பாஸ்டர் ஜேக்கப் இந்த மறைமலர், அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தார் கல்பாக்கத்தில். அவர் நேஷ்னல் சீக்ரெட்லாம் இருந்ததுனால 24 மணி நேரம் சிபிஐ பார்த்துருப்பாங்க. அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு வேலை ஆனான்னு எழுதும்போது அவரை ரொம்ப கொஸ்டின்லாம் கேட்டாங்க. 5 பேர் வச்சு தான் ஆரம்பித்தார். நாங்களும் 5 பேர் வச்சு தான், பாயில் தான், அந்த காலத்தில் பாயில் வச்சு தான் ஆரம்பித்தோம். ரைட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி எடுத்துன்னு போய் ட்ராக் குடிக்க வச்சுட்டாரு அந்த லெனோட புறம்னு நினைக்காத. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய், நீ வந்து நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லு. ரைட். அப்போது ஆண்டவர் ஒன்று எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு வயசான காலத்தில் இந்த ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, ஜான் த டிசைபிள், அவரை எடுத்துன்னு போயிட்டு பத்மூ தீவில் போட்டாங்க. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். வயசான காலத்தில் அவன் அநேக தரிசனங்களை பார்த்தான். திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து சொன்னான், ஜான், நீ உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு நினச்ச 90 வயசு ஆச்சுன்னு சொல்லாத, இதுக்கப்புறம் நீ போய் அநேக ராஜாக்களுக்கும் அநேக எஜமான்களுக்கும் நீ போய் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொன்னான். அவன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர். நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஏற்கனவே நினச்சிருந்தேன், எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. 55-50லேயே நீங்கள் வந்து நைட்டு கொண்டாந்துட்டீங்க, அண்ட் ட்வைலைட் ஜோன்ட்டீங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுறது? இல்லை, நீ சொல்லு, ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே நான் ஐசோலேஷனில் இருக்கும்போது, நான் இலங்கை போன்ற ஒரு தீவில் இருக்கும்போது, நான் வந்து இந்த இடத்துல பத்மூஸ் என்ற தீவில் இருக்கும்போது ஆண்டவர் வந்தார். அவனை பார்த்து சொன்னார், வாழ்க்கையில் பணம் வந்து பணம் 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 ஓடக்கூடாது. இந்த வீடு வந்து ஒரு ஓனர் இல்லையா, எல்லாமே ஓனர்து தான். இது ஒரு வாடகை வீடு. அவர் அதிகமாக வந்து எங்களை தொந்தரப்படுத்துறதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பையன், ஆஃப் அ வெரி வீக் லேண்ட்லார்ட், பெரிய மில்லியனர், குற்றாலத்திலே பெரிய ஒரு ரிசார்ட் வச்சுருக்காரு. நாங்கள் ஒரு காலையில் அவரை பற்றி கேள்விப்பட்டோம். அவருக்கு ஒரே ஒரு சன், 2 நாளைக்கு மேலே வந்தார். அவரே சொன்னார், எனக்கு ஒரே ஒரு மகன் கோவிடில் செத்து போயிட்டான். இஸ் ஒர்த் பில்லியன்ஸ். நீ நினைக்காத, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆட்டம் போடுற,
ஆண்டவர் இன்டெலிஜென்ட்டாக நான் ஏமாத்துறேன்னு நினைக்காத. ஒன் டேல உன்னை சோக் பண்ணுவார் ஆண்டவர். இஸ் லுக்கிங் பெத்தட்டிக் personification of misery. His wife is dying in the death, but for that only he has come all the way from Tenkasi. ஆண்டவர் பணம்ன்றது எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் அதுக்காக நீ வந்து ஆண்டவருக்கு நீ வந்து 50 வயசு 40 வயசு 60 வயசு வரைக்கும் ஒன்றுமே செய்யலைன்னா எப்படி? எங்கே தான் ஆரம்பிக்கிறது, நீ எங்கெல்லாம் முடிக்கிறது, நீ எங்கே தான் லீகாசி விடுறது? எனக்கு டாய்லெட்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லிட்டேன், ஜீசஸ் நான் புக்கை போட்டேன்ல, எல்லாமே கம்ப்ளீட்டாக அது என்னது பென் ட்ரைவில் போடுற ஆண்டவரே, எல்லா புக்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஸ்பேர் 500 வச்சிடறேன், மேலே எல்லாத்தையும் தாடிக்கிட்டேன். எல்லாம் என்னுடைய மினிஸ்ட்ரி இருந்து அப்படியே எலிசான்னு யாராவது வந்து நடத்துனாங்கன்னா அப்படியே நடத்தலாம். ரியலி ஐ ஃபெல்ட் அண்ட் டிட் இட். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டு. எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே நான் வந்து ஹேண்ட்பிட்ஸ் போட்டு கொடுத்துட்டேன், எழுதிட்டேன். அடுத்த நிலைக்கு போகிறது எப்படி, சொப்பனங்கள்னா என்ன, தரிசனங்கள்னா என்ன, எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் கையில் கொடுத்துட்டேன். அது போட்டு புக்கை போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லைண்ணா எப்படிங்க? என்றைக்கு தான் ஆரம்பிப்பீங்க? அதாவது சொல்லுங்கள். இல்லை இந்த வருஷம் விட்டுருங்க பிரதர், கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருக்காக காரியங்களை செய்யுங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஆரம்பித்து இன்றைக்கி பேக் ஸ்லைடிங்கில் இருந்தீங்கன்னா உங்களை புதுசாக தான் ஆண்டவரை எடுத்துக்குவார். ஆனால் பரவாயில்ல, உங்கள் பையன் பொண்ணு இவங்கெல்லாம் ஆரம்பிக்கலைன்னா அகெயின் ஐ சே திஸ் டு யூ, 40 வருஷம் 35 வருஷம் போட்டோம், டோன்ட் லூஸ் ஹோப், லெட் தம் ஸ்டார்ட் வித் 0. அவங்க லைஃப் முடிக்கிறதுக்குள்ளே தே வில் பி டன் சம்திங் ஃபார் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ். எல்லாமே எழுந்திருப்போம். Thank you, Father. Thank you, Jesus.